Hello guys, welcome back. This is part number 8 on module number 10 mechanical properties of fluids. அதோட MCQ ஓட extended version பார்க்க போகிறோம். ப்ரீவியஸ் வீடியோலேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ பார்ட் 7 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு MCQ பற்றின டீட்டெயில்ஸ் தெரியும். என்கொயரி ஃபார்ம் டிஸ்கிரிப்ஷனில் அவைலபிளாக இருக்குது, தேவைப்பட்டுச்சுன்னா ஃபில் பண்ணுங்கள். ப்ளீஸ் சப்போர்ட் us by liking this content, share this content, putting comments in the comments box. சப்ஸ்கிரைப் பண்ணாதும் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படிங்கிறத சொல்லிவிட்டு let us start the MCQ now. Let us start with the problem. A uniformly tapering vessel is filled with a liquid of density 900 kg per meter cube. The force that act on the base of the vessel due to the liquid is what? At the base bottom தான் கேட்டிருக்காங்க. இந்த bottom ஓட ஏரியா 2 அப்படிங்கிறத பார்க்குறோம் into 10 power minus 2 something. ஓகே, இப்போது இதோட டேட்டா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபோர்ஸ் கண்டுபிடிக்கணும் எஃப். ஸோ எஃபோட வேல்யூங்கிறது பார்த்தீங்கன்னா மாஸ் இன்ட்டு கிராவிட்டிங்கிறது தெரியும். நமக்கு மாஸோட வேல்யூ இங்கே இல்லை, டென்சிட்டி இருக்குது, அதை வச்சு வேணால் மேபி கண்டுபிடிக்கலாம். கிராவிட்டியோட வேல்யூ நமக்கு தெரியும், கொடுத்துட்டாங்க. இதை இன்னொரு ஆர்டரில் எப்படி எழுதலாம்னா ப்ரெஷர் இன்ட்டு ஏரியான்னு எழுதலாமா? ஸோ ப்ரெஷர் இஸ் நத்திங் பட் ரோ இன்ட்டு ஜி இன்ட்டு ஹெச் இன்ட்டு ஏ. இப்போ ரோவோட வேல்யூ நமக்கு தெரியும், ஜியோட வேல்யூவும் தெரியும். The height is 0.4 அப்படிங்கிறது தெரியும் into this area. இது எல்லாத்தையும் இப்போ நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோன்னா you will get the values. So we are substituting the values. ரோவோட வேல்யூ 900 into ஜியோட வேல்யூ 10 into height 0.4. இங்கே ஏரியாங்கிறது 2 into 10 power minus 3. ஸோ 2 into 10 to the power of minus 3. இந்த வேல்யூவை போடும்போது 7200 அப்படிங்கிற வேல்யூ into 10 power minus 3ன்னு வரும், which means 7.2 அப்படிங்கிற நியூட்டன். இப்போ நம்ம கொஸ்டினில் 7200 into 10 power minus 3ங்கிற வேல்யூ இருந்தால் நம்ம செக் பண்ணுவோம். அந்த வேல்யூக்கு ஈக்குவலண்ட்டாக இங்கே என்ன இருக்குன்னா 7.2 நியூட்டன் இருக்குது. அப்போது இதை டேலி பண்ணிங்கன்னா 7.2 தான் வருதாங்கிறத செக் பண்ணிக்கிறோம். ஸோ செக் பண்ணும்போது 7.2 வரதுனால we will taking 7.2 as the answer. Another one important question. The pressure at the bottom of a tank containing a liquid does not depend upon. இதில் என்ன parameters does not depend? Acceleration due to gravity G. ஜிங்கிறது ப்ரெஷரோட ஃபார்முலாவில் இருக்கக்கூடிய ரோ இன்ட்டு ஜி இன்ட்டு ஹெச்ங்கிறது மேண்டேட்டு, ஜிங்கிறது தேவை. ஹைட் ஆஃப் த லிக்விட் காலம் கண்டிப்பாக தேவை. அது எவ்வளோ ஹைட்டுங்கிறத பொறுத்து தான் நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். ஸோ கிராவிட்டி இஸ் முக்கியமான கான்ஸ்டன்ட்டு, பட் ஆனால் அது இல்லாமல் நீங்கள் சால்வ் பண்ண முடியாதுங்கிறத பார்க்குறோம். அப்புறம் ஏரியா ஆஃப் த பாட்டம் ஆஃப் த சர்ஃபேஸ் ஒரு சான்ஸ் இருக்குது. நேச்சர் ஆஃப் த லிக்விட், ஸோ இந்த ரெண்டுத்தையும் உங்களால் மேட்சர் பண்ண முடியும். பட் நேச்சர் ஆஃப் த லிக்விட் இங்கே அவங்க சொல்ல வரதே என்னென்னு கேட்டிங்கன்னா அதில் டென்சிட்டி, ரிலேட்டிவ் டென்சிட்டி, அதுக்கப்புறம் அதோட நேச்சர் ஆஃப் த லிக்விட் அப்படின்னு சொல்லும்போது வேறு சம் அதர் ப்ராப்பர்ட்டிஸ் லைக் சர்ஃபேஸ் டென்ஷன், இந்த மாதிரி எல்லா ப்ராப்பர்ட்டிஸும் வரும். ஸோ இது எல்லாமே ப்ரெஷரை பேஸ் பண்ணி தான் இருக்குது. அப்போ எது வந்து இரலவெண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஏரியா தான். ஸோ ஏரியா இஸ் இண்டிபெண்ட் அப்படிங்கிறதுனால வி ஆர் சூஸிங் ஏரியா. ஸோ இதில் வந்து என்ன கொஸ்டின்னு கேட்டிங்கன்னா எது டிபெண்ட் கிடையாது அப்படின்னு சொல்லும்போது டஸ் நாட் டிபெண்ட், ஏரியா இஸ் இண்டிபெண்ட் அப்படிங்கிறத பார்க்குறோம். ஓகேங்களா? The next question. A triangular lamina of area A and a height h is immersed in a liquid of density rho in a vertical plane with its base on the surface of the liquid. Base on the surface of the liquid. The thrust on the lamina is what? The thrust is nothing but force in the pakrom. Force is nothing but mass into gravity. இங்கே மாஸுங்கிறது கன்சர்னாக இல்லை. அப்போது immersed in liquidனு வரும்போது அந்த இடத்துல ப்ரெஷர் வந்துடும். ஸோ ப்ரெஷர் இன்ட்டு ஏரியாங்கிறத பார்க்கலாமா? we know that the value of pressure is nothing but rho into g into hன்னு பார்க்குறோம். ஸோ இப்போ ரோ இன்ட்டு ஜி இன்ட்டு ஹெச் இன்ட்டு ஏ அப்படின்னு பார்த்துலாமா? அப்படின்னு பார்த்தா இங்கே 1/2, 1/3, 2/3 இந்த மாதிரி சம்திங் டேட்டா இருக்குது. ஸோ இதில் எந்த வேல்யூ நம்ம கரெக்டாக போகுது அப்படின்னு பார்க்கும்போது we have something. இந்த ட்ரையாங்கிள்னு சொல்லியிருக்காங்கல்ல, இந்த ட்ரையாங்குலர் லேமினாங்கிறது ஃபஸ்ட்டு ஒன் கரெக்டாக, செகண்ட் ஒன் கரெக்டாக, தேர்ட் ஒன் கரெக்டாக நீங்கள் பார்க்கணும். ஸோ இது மூணுமே ட்ரையாங்கிள் தான். ஸோ எந்த டைப் ஆஃப் ட்ரையாங்கிள் அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ அந்த டைப் ஆஃப் ட்ரையாங்கிளில் அவங்க என்னங்கிறத குறிப்பிடலை. ஆனால் இது எல்லாத்துக்கும் காமனாக ஒரு விஷயம் சென்ட்ராய்டு அப்படின்னு ஒன்று இருக்குது. தோ தட் த சென்ட்ரு பாயிண்ட் ஆஃப் த ட்ரையாங்கிள் விச் இஸ் நத்திங் பட் h divided by 3 அப்படிங்கிற பார்க்குறோம். ஸோ அந்த சென்ட்ராய்டில் தான் ஆக்ட் ஆகும். அதனால் ஸோ விச் மீன்ஸ் ரோ இன்ட்டு ஜி இன்ட்டு ஹெச் டிவைடட் பை 3 இன்ட்டு ஏரியா. ஸோ இது சென்ட்ராய்டு லேமினா, இட்ஸ் அ பிளேன், இது சாலிட் கிடையாது. ஸோ பிளேனோட த்ரஸ்ட்டுங்கிறது எந்த இடத்துல இருக்கும்னா அதோட சென்டரில் இருக்கும் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அதனால் வெர்டிக்கலி பார்க்கும்போது இட் இஸ் அவைலபிள். ஏன்னா இந்த பாட்டம் ஆஃப் த லிக்யூடுங்கிறது வந்து இந்த பாட்டம் ஆஃப் த ட்ரையாங்கிள் தான் டச் ஆகுது. ஸோ பாட்டம்லேருந்து h/3 அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ ரோ இன்ட்டு ஜி இன்ட்டு h/3 இன்ட்டு ஏ. ஸோ 1/3 ஏபி ரோ ஏ ரோ ஜி ஹெச். ஸோ 1/3ங்கிறத கரெக்டாக நம்ம எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? ஸோ இட் இஸ் ஒன்லி ஃபார் பிளேன். இது வந்து சென்ட்ராய்டல் டிஸ்டன்ஸ்னு சொல்லுவாங்க. இட் இஸ் நத்திங் பட் தி சென்ட்ராய்டல் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் தி வெர்டிக்கல் பிளேன், ஃப்ரம் vertical
plane அப்படிங்கிற ஆர்டரில் இதை நம்ம பார்க்கணும். சரிங்களா? So this is what this problem ends. Another one interesting problem. From the adjacent figure the correct observation is what? ரெண்டு பீக்கர்லையும் வாட்டர் ஃபில் பண்ணப்பட்டிருக்கு. Okay, the pressure on the bottom of the tank A is greater than B. So pressure Aங்கிறது greater than pressure B. Next, pressure on bottom A is smaller than bottom B. Pressure A is smaller than bottom B. அடுத்து pressure depend upon the shape of the container. It is depending upon the shape அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஓகே, அடுத்து pressure on the bottom of A and B is the same அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் உங்களுக்கு அப்சர்வேஷன் படி பார்க்கும்போது அதிகமான ஸ்பேஸ் இருக்குது, அதிக மாஸ் இருக்குது. ஸோ இதில் வந்து உங்களுக்கு ப்ரெஷர் கம்மியாகும். இதில் எடையை குறுக்கும்போது நமக்கு இதை விட அது அதிகமாக இருக்கிற மாதிரி ஒரு கண்ணால் நம்ம பார்க்கும்போது இல்லூஷனிஸ்டிக்காக உங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் நம்ம இங்கே பார்க்க வேண்டியது தி ஹைட் ஆஃப் தி லிக்விட். ஸோ தி ஹைட், ஸோ ஹைட்டை பேஸ் பண்ணி தான் நமக்கு மாறும். பிகாஸ் ப்ரெஷர் விச் இஸ் நத்திங் பட் ரோ இன்ட்டு ஜி இன்ட்டு ஹெச். இது ரெண்டுமே தண்ணீருங்கிறதுனால ரெண்டு இப்போது ரோ ஒன் ஜி ஒன் ஹெச் ஒன்று வச்சுப்போம், விச் இஸ் ஈக்குவல் டு ரோ டூ ஜி டூ ஹெச் டூன்னு வச்சுப்போம். இப்போ ரெண்டுத்துக்குமே வாட்டர் தான். அப்போது டென்சிட்டி ரெண்டுத்துக்கும் போகுது, கிராவிட்டியும் ரெண்டுத்துக்கும் போகுது. இப்போ H1 which is also equal to H2 அப்படின்னா அப்போ P1 which is equal to P2 தானே, ரெண்டுமே சேமாக தானே இருக்க முடியும். ஹைட்டு மாறும்போது வேணால் அதோட ஹைட்டை பேஸ் பண்ணி நீங்கள் சொல்லலாம். விர்ச்சுவலி பார்க்கும்போது உங்களுக்கு என்ன ஹைட்டு ஓகே அப்படின்னா நோ ப்ராப்ளம். ஸோ டிபெண்டிங் அப்பான் இதோட ஏரியா உங்களுக்கு ஜாஸ்தியாக இருக்கும். சொல்லபடியே இதில் ஏரியா அதிகம், இதில் ஏரியா கம்மி. பட் நம்ம என்ன சொல்லியிருக்கோம், ஏரியா இஸ் இண்டிபெண்ட் ஆஃப் ப்ரெஷர். ப்ரெஷருக்கும் ஏரியாவுக்கும் எந்த ப்ராப்ளமும் கிடையாது ஃபார் லிக்விட் அப்படிங்கிறது இங்கே நம்ம பார்க்குறோம். சரிங்களா? So the answer is pressure on bottom of A and B is same. So D ங்கிறது option correct. The next topic fluid flow பார்க்க போகிறோம். Two water pipes of diameter 2 cm and 4 cm D1 D2 are connected with the main supply line. The velocity of flow of water in the pipe of 2 cm diameter is what? 2 cmங்கிறது D1. அப்போ V1 ஓட வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கணும். பட் V2 ஓட வேல்யூ கொடுக்கல. D1ங்கிறது D2 ரெண்டுமே சென்டிமீட்டரில் இருக்கிறதுனால 10 to the power of -2ங்கிறத போட்டுட்டு 2 into 10 power -2 D2 4 into 10 to the power of -2ங்கிறத போட்டோம். தென் A1 V1 equal to A2 V2. ஸோ இந்த A1 ஓட வேல்யூ என்னென்னா நமக்கு உங்களுக்கே தெரியும் π/4 D1 ஸ்கொயர் அப்படிங்கிறத பார்க்குறோம். அதே போல் A2 ஓட வேல்யூ π/4 D2 ஸ்கொயருங்கிறத பார்க்குறோம். ரெண்டுமே π/4 D ஸ்கொயர், π/4 கட் ஆகுது. V1 equal to V2 D1 ஸ்கொயர் D2 ஸ்கொயர். நமக்கு என்ன கேட்குறாங்கன்னா V1 தான் வேல்யூ கேட்குறாங்க. ஸோ V2 வச்சு கம்பேர் பண்ணி ஆன்சரை பார்க்கணும் இல்லையா? ஆன்சரை பார்த்துருங்க. 4 times that of other, 1/4 that of other, 2 times that of other. ஸோ which is nothing but V1 equal to something of V2 அப்படிங்கிற மாதிரியான ஒரு வார்த்தை வருது இல்லையா? ஸோ V1 equal to D2 ஸ்கொயர் பை D1 ஸ்கொயர்னு போடும்போது D2ங்கிறது 16 into 10 power -2 ஸ்கொயர். ஸோ 16 4 4s are 16 into 10 to the power of -4னு வரும். அப்போ டிவைடட் பை இந்த 2-ஐ ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 4 into 10 to the power of -4னு வரும். ஸோ these values கேன்சல். அப்போ 16/4 into V2 இதை கேன்சல் பண்ணால் 4. ஸோ இப்போ V1ங்கிறது 4 times that of other pipe. இப்போ என்ன பண்ணிடுவோம் அப்படின்னா இந்த சிக்கல் எப்போதுமே V2-ஐ வச்சுருவோம். ஏன்னா எக்ஸிட் வெலாசிட்டி தான் நமக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு வச்சிங்கன்னா D1 divided by D2னு போகும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் V2 which is equal to D1 ஸ்கொயர் by D2 ஸ்கொயர் into V1 வைக்கிறீங்கன்னு வைங்க. அப்போது இதில் ஆன்சரே டோட்டலாக மாறி போயிடும். அப்போது 4×16 அப்படின்னு வந்துச்சுன்னா அங்கேயும் உங்களுக்கு 1/4ங்கிற ஆன்சர் கூட பக்கத்துலேயே இருக்குது. 1/4 the times of other pipe. அதனால தான் உங்கள் கொஸ்டினில் கிளியராக கேட்டாங்க 2 சென்டிமீட்டரோட பைப் டயாமீட்டர் 2ன்னு இருக்கக்கூடிய சென்டிமீட்டரோட வெலாசிட்டியான V1 தான் அவங்க கேட்குறாங்கங்கிறத கொஸ்டின்லேருந்து நம்ம பார்த்து புரிஞ்சுக்கணும். சரியா? நெக்ஸ்ட் கொஸ்டின். An incompressible liquid flows through a horizontal tube as shown in the figure. Then the velocity V of the fluid is what? So entry point இதுதான் கேபிட்டல் மேஜர் Q. இதுலேருந்து நமக்கு ரெண்டு ஸ்ட்ரீமாக பிரிய போகுது, Q1 Q2 அப்படின்னு பிரியுது. ஸோ Q equal to Q1 plus Q2, அதாவது இதோட ஏரியா இன்ட்டு வெலாசிட்டி V1 which is equal to subdivided into two parts, area into V2 and then 1.5 area into V அப்படின்னு போடுறோம். ஸோ இதில் காமன்லி ஏங்கிறத கட் பண்ணிட்டோம் அப்படின்னா V1 equal to V2 plus 1.5 Vன்னு வரும். V1ஓட வேல்யூ 3, V2ஓட வேல்யூ 1.5. அது நமக்கு கொஸ்டின்லேயே கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ இதை மைனஸ் பண்ணி டிவைட் பண்ணும்போது the value of V is 1 meter per second. So that is Cயில் இருக்கக்கூடிய 1 meter per second அப்படிங்கிற மாதிரி ஆன்சர் வருதை பார்க்குறோம். The next problem. The velocity of kerosene oil in a horizontal pipe is 5 meter per second V.
if g equal to 10 meter per second, then the velocity head of the oil h, velocity head இங்கே சொல்லப்படும் போது h v g இதெல்லாம் சேர்க்கும்போது v equal to square root of 2gh ஃபார்முலா நமக்கு ஞாபகத்தில் வரலாம். v ஓட வேல்யூவான 5 which is equal to 2 into g ஓட வேல்யூவான 10 into h. ஸோ இந்த ஸ்கொயர் ரூட் இங்கே போச்சு அப்படின்னா ஸ்கொயராக மாறும். 20h which is equal to 5 ஸ்கொயர் பண்ணால் 25. ஸோ h equal to 25 divided by 20 அப்படின்னு போடும்போது we get 1.25 அப்படிங்கிற மாதிரி பார்க்குறோம். ஸோ the answer is 1.25 meter அப்படிங்கிற மாதிரி the answer completes. Okay. The next problem. A manometer connected to a closed tap reads 3.5 into 10 power 5 Newton per meter square. When the valve is opened, the reading of the manometer falls to 3 into 10 power 5 Newton per meter square. So, இதோட initial pressure P1, இதோட final pressure P2ங்கிறது. Then the velocity of the flow of water is what? So, P ஐயும் V ஐயும் இணைக்கக்கூடிய அந்த formula. So, delta P which is nothing but delta P plus இதோட value which is equal to half rho V square. ஏன்னா V2 minus V1க்கு வேலை இல்லை. ஏன்னா V ஐ பொறுத்த மட்டும் ஒரே வேல்யூ தான் கொடுக்கப்பட்டிருக்கு. ஏன்னா இனிஷியலேருந்து ஃபைனலுக்கு போகக்கூடிய இந்த வெலாசிட்டி மட்டும் தான் நம்ம கேட்குறாங்க. ஸோ இப்போது டெல்டா பி விச் இஸ் நத்திங் பட் P2 minus P1 which is into 2. இந்த 2ங்கிறது மேலே மல்டிப்ளை ஆகிடுது which is equal to rho into V square இல்லையா. ரோவோட வேல்யூ இதில் நமக்கு சொல்லக்கூடியது வாட்டர் தான் ஃப்ளோ ஆகுதுங்கிறது மீடியம் தெரிஞ்சு போச்சு. ஸோ வாட்டர் இஸ் டிவைடட். ஸோ 2 into 3.5 minus 3 அப்படிங்கிறது 0.5 into 10 to the power of 5 divided by 1000. ஏன்னா டென்சிட்டியோட வேல்யூ 1000 டிவைட் ஆகுது which is equal to V square. Then V which is equal to what அப்படிங்கிறது தான் இந்த ப்ராப்ளம். ஸோ இதை நம்ம சால்வ் பண்ணும்போது 2 into 0.5 சொல்லும்போது 1 into 10 power 5 வருது. 10,000ங்கிறது 10 to the power of 3 அப்படின்னா 10 ஸ்கொயர். ஸோ 10 ஸ்கொயருங்கிறது 100 ஸ்கொயர் பண்ணிங்க 100 V ஸ்கொயருங்கிறது 100. அப்போ V is equal to square root of 100னு பார்க்குறோம் which is nothing but 10 meter per second அப்படிங்கிற மாதிரி இதோட ஆன்சரை நம்ம பார்க்குறோம். ஓகேங்களா. இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா டெல்டா பி ப்ளஸ் ஹாஃப் ரோ வி ஸ்கொயர் ஈக்குவல் டு 0ன்னு நம்ம பார்ப்போம். ஸோ டெல்டா பி விச் இஸ் நத்திங் பட் minus 1/2 ரோ வி ஸ்கொயர்னு பார்க்குறோம். இந்த வேல்யூவில் தான் என்னென்னு கேட்டிங்கன்னா அப்போ டெல்டா பி விச் இஸ் ஈக்குவல் டு P2 minus P1 ஈக்குவல் டு minus 1/2 ரோ வி ஸ்கொயர் அப்படி எடுத்துக்கிட்டிங்கனாலும் P2ஓட வேல்யூலேருந்து P1 மைனஸ் பண்ணிங்கன்னா minus 0.5 into 10 to the power of 5 which is equal to minus 1/2 rho V squareன்னு வரும். ஸோ this minus and this minus cancels. அதனால தான் நான் என்ன பண்ணிட்டேன்னா டேரெக்டாக டோ P equal to half rho V square அப்படிங்கிற மாதிரி நான் போயிட்டேன். சரிங்களா. ஸோ நீங்கள் ஆஸ் பர் ஆர்டர் ஸ்டெப் படி போகணுன்னா இப்படியும் போகலாம். இதுவும் உங்களுக்கு கரெக்டாக தான் வருங்கிறத கவனிச்சுக்கலாம். சரிங்களா. அப்படியே இந்த நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்க்குறோம். A cylindrical tank has a hole of 1 cm square area in its bottom. If the water is allowed to flow in the tank from a tube above it at the rate of 70 cm³ per second, then the maximum height h to which the water can rise in the tank is what? இப்போ நம்ம சென்டிமீட்டரில் இருக்கிறதெல்லாம் மீட்டராக மாற்றணும்னு பார்க்கலாம். பட் ஆன்சரில் எல்லாத்துலேயுமே 4மே சென்டிமீட்டர்னு இருக்குது. அப்போ இது அப்படியே சென்டிமீட்டர்னே வச்சுக்கலாம் இல்லையா. ஸோ இந்த ஆர்டர் படி நமக்கு என்ன கொடுக்குறாங்கன்னா 70 cm³ per secondனா Q. ஸோ Q இஸ் நத்திங் பட் A into V. ஏரியாவோட வேல்யூ கிடச்சிருச்சு. ஸோ ஏரியா இன்ட்டு வியோட வேல்யூ 2 into G into H இல்லையா. ஸோ இதை பொறுத்த மட்டும் 70 which is equal to ஏரியாவோட வேல்யூ 1. இங்கே ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 into G into H. இப்போ இந்த 70யை ஸ்கொயர் எடுக்கிறோம். 70 divided by 1 70. ஸோ 2GH which is equal to 70யை ஸ்கொயர் பண்ணுறோம். இந்த இடத்துல தான் நமக்கு நானும் ஒரு மிஸ்டேக் பண்ணால் அதையும் உங்களுக்கு சொல்கிறேன். நம்ம ஜியோட வேல்யூன்னு எடுத்தோன்னே என்ன பண்ணுவோம் 9.81 போடுவோம் இல்லை 10ன்னு போடுவோம். இங்கே அப்படி போட முடியாது. என்ன காரணம்னு சொல்லுங்கள். பிகாஸ் இட் இஸ் மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். இப்போ நமக்கு எல்லாமே சென்டிமீட்டரில் இருக்கா. ஸோ 1 மீட்டர் 1 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு 10 to the power of minus 2 மீட்டர். அப்போது 1 மீட்டர் which is equal to எவ்வளவு 10 to power plus 2 இன்ட்டு 100 அப்படின்னு வரும். அப்போ 9.81 இன்ட்டு 100 அப்படின்னு போட்டிங்கன்னா 980 அப்படிங்கிற 9.81ங்கிறது 981 அப்படின்னே உங்களுக்கு ஆன்சர் கரெக்டாக வந்துடுது இல்லையா. அப்போ நீங்கள் ரவுண்ட் ஆஃப் பண்ண தேவையில்லை. ஒருவேளை நீங்கள் 10ன்னு போட்டிங்கன்னா 10 into 100 which is equal to 1000 அப்படின்னு வரும். கரெக்டாக இந்த வேல்யூ தான் இப்போ ஜியில் சப்ஸ்டியூட் பண்ணணும். அப்போ நான் என்ன பண்ணுறேன் 2 into 981 போடுறேன் இன்ட்டு ஹெச் which is equal to 70 ஸ்கொயர் பண்ணால் 4900. ஸோ ஹெச் டிவைடர் பை அப்படின்னு போடும்போது 4900 டிவைடர் பை 2 into 981. ஸோ இந்த வேல்யூ போடும்போது ஐ எம் கெட்டிங் ப்ராபப்ளி 2.5 சம்திங் வருது. ஓகே. ஸோ வேல்யூ இஸ் அரவுண்ட் 2.5 அப்படிங்கிற மாதிரி வருது. இப்போ நீங்கள் 10ன்னு போட்டிங்கன்னா 2000 வருதா. 4900 டிவைடர் பை 2000ன்னு போட்டிங்கன்னா 2 சைஃபர் அடிக்கிறோம். இங்கே ஒரு சைஃபர் போட்டிங்கன்னா 2 2s are 4
2 4s are 8, 2.45 probably which is equal to 2.5. இங்கே என்ன சிக்கல் வந்துரும்னா ஒரு நேரம் உங்களுக்கு கொஸ்டின் இங்கே 2.45 ஒரு ஆன்சர் இருந்தால் நீங்கள் 2.45 செலக்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த ஒரு ப்ராப்ளம் வருதுங்கிறதுனால 980ங்கிற வேல்யூ ஸ்ட்ரைட்டாக போட்டோம். இந்த இடத்துல நம்ம 9.81 போடுவோம். சில பேர் 9.80ன்னு வச்சு 980ன்னு போடுவாங்க, சில பேர் 10ன்னு போடுவாங்க. எப்படி போட்டாலும் நமக்கு ஃபைனல் ஆன்சர் ரவுண்ட் ஆஃப் பண்ணும்போது 2.5 வருதா அப்படிங்கிறத பார்க்கும்போது இந்த வேல்யூஸ் ப்ரிசைஸ். அப்போ நீங்கள் 10ன்னு வைக்கலாம், 9.8ன்னு வைக்கலாம், 9.81ன்னு வைக்கலாம். சரிங்களா? இந்த ஆர்டர் படி நீங்கள் சால்வ் பண்ணலாங்கிறதுக்கான ஒரு சின்ன சாம்பிள் தான் இது. Next question, a square plate of side dx moves parallel to a second plate with a velocity u 0.1 meter per second, both plates being immersed in water. If the viscous force is F, capital F, and the coefficient of viscosity is nu 0.01 poise, the distance between them in meter. Okay, in meter எவ்வளவு distance அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் நமக்கு பார்க்க வேண்டியது என்னென்னா விஸ்கஸ் ஃபோர்ஸோட வேல்யூவும் கொடுத்துட்டாங்க, the distance between the plates என்ன அப்படிங்கிறதான் இப்போ நமக்கு கொஸ்டின். நமக்கு F is nothing but nu into A into du divided by dx அப்படிங்கிறத பார்க்குறோம். இதோட சைடு அப்படிங்கிறத சொல்லிட்டாங்க இல்லையா? ஸோ சைடு அப்படின்னு சொல்லும்போது திஸ் இஸ் ஒன் சைடு A. ஓகே, ஃபோர்ஸுங்கிறது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் விஸ்காசிட்டி அப்படிங்கிறது பாய்ஸ்னா நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர் செகண்ட் தான். அது அப்படியே ஆசிட் இஸ் 0.01 எடுக்கிறோம். ஏரியா விச் இஸ் ஈக்குவல் டு சைடுன்னு கொடுத்துருக்காங்க, இந்த டிஎக்ஸ்னு எடுக்கக்கூடாது, சைடு. அப்போது ஏ ஸ்கொயர் 0.1 இன்ட்டு 0.1 இன்ட்டு வெலாசிட்டியோட வேல்யூ 0.1 டிவைடட் பை டிஎக்ஸ். ஸோ ஃபோர்ஸோட வேல்யூவான 0.002 அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ இந்த டிஎக்ஸை மட்டும் மேலே கொண்டு போயிட்டு இந்த 2வை கீழே கொண்டு போகிறோம் அப்படின்னா டிஎக்ஸ் விச் இஸ் ஈக்குவல் டு 0.01 இன்ட்டு 0.1 இன்ட்டு 0.1 இன்ட்டு 0.1 divided by 0.002. ஸோ இதோட டிஃப்ரென்ஸே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மேசிவாக இருக்கும். ஸோ இதை உட்காந்து பொறுமையாக நீங்கள் கால்குலேட் பண்ணுற மாதிரி இருக்கும். the value is getting around 5 into 10 to the power of minus 4 மீட்டருங்கிற மாதிரி வருது. இது இங்கே நம்ம செக் பண்ணும்போது the probable answer is 0.0005 அப்படிங்கிற ஆன்சர் நம்ம பார்க்குறோம். இதுக்கு யூனிட் கிடையாது, ஏன்னா யூனிட் தான் இன் டேர்ம்ஸ் ஆஃப் மீட்டர்னே சொல்லிட்டாங்க இல்லையா? ஸோ அதனால் இப்போது ஒரு வேளை இன் மில்லி மீட்டர்னு கொடுக்குறாங்கன்னு வைங்களேன், இது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அப்போ இது என்னென்னு எழுதலாம்னா 50 into 10 to the power of minus 3 மீட்டர்னு எழுதலாமா? ஸோ இது இப்படி எழுதும்போது 15 எழுத முடியாது, 5 into 10 power minus 1 10 power minus 3 மீட்டர் அப்படின்னு போட்டிங்கன்னா 5 into 10 powerனா 0.5 into 10 to the power of minus 3 மீட்டர் அப்படின்னா 0.5 mm அப்படின்னு வரும். ஸோ அப்போ இந்த இடத்துல 0.5 இருந்துச்சுன்னா யூ கேன் பிக் தட் ஆன்சர். அதனால் நீங்கள் என்னென்ன ஆன்சரை கண்டுபிடிச்சாலும் கடைசியாக அவங்க யூனிட்டில் வைப்பாங்க. அதை பொறுத்து நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த ப்ராப்ளத்தை நம்ம இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக சால்வ் பண்ண முடியும். சரிங்களா? another one logical question, spherical balls of radius r are falling in viscous fluid of viscosity eta, velocity v. The retarding viscous force F acting on the spherical ball is what? அப்படின்னு சொல்லும்போது நமக்கு ஈட்டா விஇ ஆர் இதெல்லாத்தையும் ஜாயின் பண்ணக்கூடிய ஃபார்முலா F equal to 6 by eta r u. யூங்கிற போகிறதெல்லாம் இங்கே நம்ம வின்னு போட்டு போயிடுவோம், ஏன்னா யூங்கிறது வெலாசிட்டி அங்கே வின்னு கொடுத்துட்டாலும் வி. இப்போ இது டிபெண்டிங் ஆன் அப்படின்னு பார்க்கும்போது F is directly proportional, inversely proportional to r, பட் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு வி கிடையாது, ஏன்னா ரெண்டுமே நமக்கு ஆரும் வியும் டைரக்ட்லி ப்ரொபோஷனலாக தான் இருக்குது. ஓகே, அப்போ ஃபஸ்ட் ஒன் கிடையாது. ரெண்டாவது டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு ரேடியஸ் அண்ட் வெலாசிட்டி, கரெக்டு, ரேடியஸு வெலாசிட்டி. அடுத்து இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு ரேடியஸ் அண்ட் வெலாசிட்டி அப்படின்னா இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு ரேடியஸ் அண்ட் வெலாசிட்டி கிடையாது, ராங். அடுத்து டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு ஆர், எஃப் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு ஆர் பட் இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு வி, அதுவும் கிடையாது. ஸோ டைரெக்டாகவே இது ரெண்டு மல்டிப்ளை ஆகுது. அப்போது இது டிபெண்டிங் அப்பான் ஈட்டா கிடையாதா சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா டெஃபினட்டாக உண்டு. அவங்க இந்த இடத்துல ஈட்டாவை சேர்த்துருந்தாங்கன்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி ரிலேஷன், அவங்க கேட்ட ரிலேஷனுங்கிறது ரேடியஸையும் வெலாசிட்டியும் உட்பட்டு, ஈட்டாவை அவங்க கேட்கல, அதனால நம்ம இதை வச்சுருக்கோம். ஸோ ஈட்டாவை இன்க்ளூட் பண்ணாங்கன்னா அப்போ ஈட்டாவை வச்சு தான் நம்ம பார்க்க முடியும். ஸோ ஃபோர்ஸ் இஸ் டெஃபினெட்லி டிபெண்ட் அப்பான் விஸ்காசிட்டி, ரேடியஸ், வெலாசிட்டி மூணுத்துலேயும் தான் அவங்க கேட்டிருக்கிறது வித் ரெஸ்பெக்ட் டு ஆர் அண்ட் வி. ஆரையும் வியும் பொறுத்த மட்டும் இது எப்படி இருக்குங்கிறத மட்டும் தான் கேட்டிருக்காங்கன்னு பார்க்கணும். சரிங்களா? The next one, an L-shaped tube with a small orifice is held in a water stream as shown in the figure. The upper end of the tube is 10 cm above the surface of water. சர்ஃபேஸ்லேருந்து சம்திங் அபவ் ஒரு ஹைட் இருக்குது H2. அப்போது தென் வாட் வில் பி த ஹைட் ஆஃப் த ஜெட் வாட்டர் கம்மிங் ஃப்ரம் த ஆரிஃபைஸ். அப்போ இந்த டிவைஸ்லேருந்து இருக்கக்கூடிய இந்த டிவைஸோட ஹைட் என்னவாக இருக்கும், வாட்டர் கீழே இருக்கக்கூடிய இந்த சர்ஃபேஸோட ஹைட் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. வெலாசிட்டி ஆஃப் த வாட்டர் ஸ்ட்ரீம் இஸ் 2.45 மீட்டர் per second v. ஸோ வியையும் ஹெச்சையும் இணைக்கக்கூடிய ஃபார்முலானா v² =
2gh அப்படிங்கிறத பார்க்குறோம். v equal to square root of 2gh. இப்போ நமக்கு இந்த hல தான் வந்து ஒரு h இருக்குது, இன்னொரு h இல்லை. ஸோ which means v square equal to 2 into g into delta hன்னு வச்சுக்கலாமா? ஸோ delta hங்கிறது ரெண்டுத்தோட டிஃபரன்ஸ். அப்போ v square divided by 2 into g. v squareோட வேல்யூவான 2.45 ஸ்கொயர் பண்ணுறோம், divided by 2 into 10. மறுபடியும் வழக்கம் போல் நான் g 10ன்னு எடுத்துக்கிட்டேன், நீங்கள் 9.81 எடுத்து சால்வ் பண்ணும்போது ஒரு வேல்யூ கிடைக்கும். Obviously write 0.314 something meter, which means 3.14 centimeter. ஏன்னா இங்கே நமக்கு சென்டிமீட்டரில் இருக்கிறதுனால 3.14 சென்டிமீட்டர் அப்படிங்கிற மாதிரி வரும். சரிங்களா? ஸோ இந்த 3.14ங்கிறது டெல்டா ஹெச் ஈக்குவல் டு 31.4 அப்படின்னா, சாரி 31.4, 3.14 31.4 சென்டிமீட்டர். இங்கே h2 minus h1 which is equal to 31.4. இப்போ நம்மளோட வேல்யூ படி h2ஓட வேல்யூ நமக்கு தெரிஞ்சு போச்சு. h2ஓட வேல்யூ 10.6ங்கிறது தெரியும். ஸோ மைனஸ் h1 which is equal to 31.4 minus 10.6. இந்த வேல்யூ எடுத்திங்கன்னா h1ஓட வேல்யூ எவ்வளோ அப்படிங்கிறது நமக்கு கிடச்சிரும். ஸோ நமக்கு இதில் மைனஸ் நெகட்டிவ்ங்கிறதுலாம் ப்ராப்ளம் இல்லை, த ஹைட் எவ்வளோ அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சால் போதும். ஸோ ப்ராபப்ளி 31 மைனஸ் 10 அப்படின்னு சொல்லும்போது 31, இது 11 அப்படின்னு பார்த்தீங்கன்னா we get 20 சென்டிமீட்டர் அப்படிங்கிற மாதிரியான ஆன்சர் தான் உங்களுக்கு இதில் கிடைக்கும். ஸோ அது ஒரு இஷ்யூ இல்லை. இந்த நெகட்டிவ்ங்கிறது இட்ஸ் நாட் அன் இஷ்யூ. த டிஃப்ரென்ஸ் இஸ் வாட். இப்போ நம்ம இதை h1 மைனஸ் h2 போட்டுக்கலாம் இல்லையா? ஸோ அதை பற்றி எந்த ப்ராப்ளமும் இல்லை, போட்டிங்கன்னா உங்களுக்கு அதுக்கான வேல்யூ கிடச்சிட போகுது. ஸோ தட்ஸ் நாட் அன் இஷ்யூ. சரிங்களா? ஸோ இதுலேருந்து உங்களால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா உங்களோட ஹைட் எவ்வளோ அப்படிங்கிறத உங்களால் கண்டுபிடித்து கொள்ள முடியும். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். as the temperature of the water increases its viscosity decreasesங்கிறது நமக்கு நல்லா தெரியும். ஃபார் லிக்விட் மீடியத்தை பொறுத்த மட்டும் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா விஸ்காசிட்டி டிக்ரீஸ் ஆகும். ஃபார் கேசியஸ் மீடியம் பொறுத்த மட்டும் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா விஸ்காசிட்டி ஆல்சோ இன்க்ரீசஸ். இது நமக்கு மைண்டில் வரணும், அந்த மைண்ட் மேப்பிங்காக தான் நம்ம பண்ணியிருக்கோம். சரிங்களா? the next part surface tension. இதில் மோர் லைக் தியரி கொஸ்டின்ஸ் கண்ணாப்பின்னான்னு இருக்குது. அதோட ஒன்லைனர்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் வாட்ச் பண்ணிங்கன்னா உங்களால் ஐடியா பண்ண முடியும். அந்த மாதிரி ஒரு கொஸ்டின். ஆன் மிக்சிங் தி சால்ட் இன் வாட்டர் த சர்ஃபேஸ் டென்ஷன் ஆஃப் த வாட்டர் வில் இன்க்ரீஸ். ஏன்னா த இன்டர்மாலிகுலர் பாண்டிங் அப்படிங்கிறது இட் வில் இம்பேக்ட் மோர். அந்த இம்பேக்ட் மோராக அதிகமாக இருக்கும்போது நமக்கு சர்ஃபேஸ் டென்ஷன் இன்க்ரீஸ் ஆகுதுங்கிறத பார்க்குறோம். தி நெக்ஸ்ட் கொஸ்டின். தி மேக்ஸிமம் ஃபோர்ஸ் இன் அடிஷன் டு த weight required a pull of 5 cm long from the surface of the water at temperature 20 degrees Celsius is 728 dynes. Surface tension of water T which is equal to F by 2L for வாட்டருங்கிறத பார்க்குறோம். சோப்பாக இருந்துச்சுன்னா 4L அப்படிங்கிற மாதிரி வரும். ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸோட வேல்யூ தான் இப்போ நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ ஹவு டு ஃபைண்ட் தி ஃபோர்ஸ்? மேக்ஸிமம் ஃபோர்ஸ் அதோட பொறுத்து 5 cm லாங் அட் திஸ் to 728 dynes. 728 divided by 2 into the length is 5. 10 அப்போ பார்த்தீங்கன்னா 72.8 டைன் பர் சென்டிமீட்டர் அப்படிங்கிற மாதிரி பார்க்குறோம். இங்கே 72.8 டைன் பர் சென்டிமீட்டர் அப்படிங்கிறது ஒரு வேல்யூ இருக்கான்னு பார்த்தா இருக்குது. ஸோ இந்த 7.28 72.8 அப்படிங்கிறதுலேயே நமக்கு 3 ஆன்சர் இருக்குது. ஸோ அதில் எந்த ஆன்சர் கரெக்ட் அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் கரெக்டாக பார்த்துக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதில் கூட ஒரு சின்ன மிஸ்டேக் கூட வரலாம். இங்கே என்ன பண்ணுவாங்கன்னா into 10^2னா 72.8ங்கிறது 7 to 8 டைன் பர் சென்டிமீட்டர்னு வரும். ஸோ அதை கூட நம்ம கரெக்டாக போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் இந்த நியூமெரிக்கல்ஸ் அண்ட் டைமென்ஷன்ஸ் இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் அஸ். மோஸ்ட்லி டைன்ங்கிறது வேல்யூங்கிறதா வந்து உங்களுக்கு சிஜிஎஸில் வரும். பட் இருந்தாலும் தே ஹேவ் கிவன். நம்ம ஜஸ்ட்டு ஒரு விஷயத்துக்காக நம்ம பார்க்குறோம், ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் ஃபார் கேல்குலேஷனுக்காக பண்ணுறோம். ஒன்றும் இதை போட்டு மைண்ட் பண்ணிக்க வேண்டாம். அட் விச் ஆஃப் த ஃபாலோயிங் டெம்பரேச்சர் த வேல்யூ ஆஃப் சர்ஃபேஸ் டென்ஷன் ஆஃப் த வாட்டர் இஸ் மினிமம்? 4 டிகிரி 25 டிகிரி 50 டிகிரி 75 டிகிரி. ஆப்வியஸ்லி when the temperature increases surface tension decreases. அப்போ அதில் மேக்ஸிமம் டெம்பரேச்சர் 75. ஸோ அதில் தான் என்ன ஆகும்னா சர்ஃபேஸ் டென்ஷன் வில் கோ டவுன். அப்புறம் நம்ம ஃபேவரட் டைமென்ஷன்ஸ் சர்ஃபேஸ் டென்ஷனுக்கு சர்ஃபேஸ் டென்ஷன் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் பை லென்த்துங்கிறது தான் யூனிட் லென்த்து. அது வாட்டரை பொறுத்து 2L மாறலாம், சோப்பை பொறுத்து 4L மாறலாம். பட் த ஆப்வியஸ் திங் இஸ் ஃபோர்ஸ் பை லென்த்து. நியூட்டன் per மீட்டர். 1 நியூட்டன் ஈக்குவல் டு கிலோகிராம் மீட்டர் per செகண்ட் ஸ்கொயர் மீட்டர். this meter and this meter cancel. kilogram per second. m l power 0 t power minus 2 இருக்கா பார்ப்போம். ml power 0 t power minus 2. it is available. So this is the correct answer. Okay, next problems based on surface energy. Two droplets merge with each other and form a large droplet. In this process energy liberate ஆகுமா absorb ஆகுமா? neither liberate nor absorb. some mass is converted into energy அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ 2 ட்ராப்லெட்டும் ஒன்றா சேரும்போது இட் வில் பிகம் a big dropletங்கிறது உண்மைதான். ஆனால் அதோட சர்ஃபேஸ் டென்ஷனை கண்டுபிடிக்கும்போது எனர்ஜி விச் இஸ் நத்திங் பட் சர்ஃபேஸ் டென்ஷன் டெல்டா ஏ. டெல்டா ஏ அப்படின்னு சொல்லும்போதே ரெண்டுமே டிஃப்ரென்ஸ் தான் பார்க்கப்படப்படுது. ஸோ டிஃப்ரென்ஸ் ஆகுது அப்படின்னு சொன்னாலே என்ன ஆகுதுன்னா த எனர்ஜி த ஏரியாங்கிறது வந்து இட் வில் டிக்ரீஸ். ஸோ இதில் ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா
as compared with W1 இப்போ W2 னு பார்க்கும்போது the value will be நெகட்டிவ் நெகட்டிவ்னு சொல்லிட்டாலே எனர்ஜி இஸ் கெட்டிங் அவுட் அப்படிங்கிற மாதிரி பார்க்குறோம். ஸோ அதனால தான் என்ன ஆகுனா அந்த பபுள்ஸுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா குயிக்காகவே டு ஹார்ம்ஸ் அ தின் லேயர் இட் டிஸ்இன்டகிரேட்ஸ். இந்த எனர்ஜிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக லிபரேட் ஆகி அந்த பபுளை அவங்களால கண்டினியூ பண்ண முடியாது. ஸோ அதனால் உங்களுக்கு பபுள்ஸ்லேயே ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் சொல்லுவாங்க. பபுள்ஸை நீங்கள் ஊதுறீங்கன்னா ஒரு பபுள் இன்னொரு பபுள் அதோட லாங் லாஸ்டிங் டைம் விட 2 பபுள் ஒன்றா சேர்ந்து இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா 3 பபுள் 4 பபுள் ஒன்றா சேர்ந்துச்சுனால ஆட்டோமேட்டிக்காக இட் வில் burst out fast, குயிக்காக burst out ஆகிடும் because the energy will be liberated fast அப்படிங்கிறத இந்த கான்செப்ட்லேருந்து பார்க்குறோம். Work done in a blowing a soap bubble of radius r of the solution of surface tension T will be 8 pi r square into T அப்படிங்கிறது ஃபார்முலா. யூஷுவலாக ஃபார் லிக்விட் 2 pi r square by T அப்படிங்கிறது ஃபார் வாட்டர் இல்லைனா கொஞ்சம் டென்சிட்டி கம்மியாக இருக்கக்கூடிய லிக்விடுக்கு 2 pi r square into T அப்படிங்கிற மாதிரி வரும். ஓகேங்களா, மற்றதெல்லாம் இட்ஸ் அ மிஸ். ஓகே, ஸோ that's the end of this part. இது மட்டும்தானான்னு கேட்டிங்கன்னா இதில் ப்ரெஷர் டிஃப்ரென்ஸ் டெல்டா பி சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம்ஸ், கேபிலாரிட்டி சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம்ஸ், அப்புறம் ஆங்கிள் ஆஃப் கான்டாக்ட் இதெல்லாம் கொஞ்சம் இருக்குது. பட் இதெல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லெஸர் அமௌண்ட்டில் தான் இருக்குது. அதனால தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா இது அப்படியே மூவ் ஆகிருக்கோம். மற்றபடி எல்லாமே இந்த ஃபார்முலாஸ் அப்ளை பண்ணுற மாதிரி தான் இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த சாப்டர் நம்ம இதோட கம்ப்ளீட் பண்ணுறோம். ஸோ ஓவரால் நம்ம 8 பார்ட் இதில் பார்த்துருக்கோம். 8 பார்ட்டு நீங்கள் கம்ப்ளீட்டாக ரெஃபர் பண்ணிங்கன்னா யூ வில் கெட் லாட் ஆஃப் திங்ஸ் யூ கேன் அப்சர்வ் அப்படிங்கிறத சொல்லிக்கிறோம். ஸோ சாப்டர் நம்பர் 10 மெக்கானிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஃப்ளூயிட்ஸ்ங்கிறது கம்ப்ளீட் ஆகுது. அண்ட் என்கொயரி ஃபார்ம் அவைலபிளாக இருக்குது டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு தேவைப்பட்டால் பயன்படுத்திக்கலாம். ஸோ ப்ளீஸ் சப்போர்ட் அஸ் பை லைக்கிங் திஸ் கண்டென்ட், ஷேரிங் திஸ் கண்டென்ட், புட்டிங் கமெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ.